எல்லோருக்கும் வணக்கம். இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க இருக்கிறோம் என்றால், இது ஒரு ஆண் ஜாதகம். இவருடைய ஜாதகத்தில் இவர் எப்பொழுது வீடு கட்டுவார், இவருக்கு எப்பொழுது திருமணம் நடக்கும் என்பதை பற்றி பார்ப்போம். இவருக்கு இதுவரை திருமணம் நடக்கவில்லை. இவருடைய கிரகநிலை பற்றி பார்ப்போம். இவர் 24/9/1992 ஆண்டு பிறந்துள்ளார். இவர் மதியம் 1:10க்கு பிறந்துள்ளார். இவருடைய நட்சத்திரம் மக நட்சத்திரமாகும். இவர் ஆண் ஜாதகர். இவர் கடலூரில் பிறந்துள்ளார். இவருடைய லக்கணம் தனுசு லக்கணம். லக்கணத்தில் ராகு ஆகும். 2ஆம் இடத்தில் சனி, 7இல் கேது செவ்வாய், 9இல் சந்திரன், 10இல் புதன் சூரியன் குரு, 11இல் சுக்கிரன். இவருக்கு இதுவரை திருமணம் ஆகவில்லை. எதன் காரணத்தால் இவருக்கு திருமணம் ஆகவில்லை என்று பார்ப்போம். லக்கணத்தில் ராகு, 7ஆம் இடத்தில் கேது செவ்வாய், 1, 7 கடுமையான பாவத்துவ அமைப்பில் அமைந்துள்ளது. 2ஆம் இடம் சனி, குடும்பஸ்தானத்தில் சனி அமைந்துள்ளது. சனி 2இல் அமர்ந்து 8ஆம் இடத்தை பார்க்கிறார். அதனால் லக்கணம் கெட்டுவிட்டது, 7ஆம் பாகமும் கெட்டுவிட்டது. 2ஆம் இடம் சனி இதுபோல் அமர்ந்திருந்தால் லக்கணத்திற்கு 2, 7, 8 இதுபோலாம் பாவகிரகங்கள் அமர்ந்தால் அவருக்கு குறைந்தது 30 வயதை தாண்டி தான் திருமணம் நடக்கும். இவருக்கு 33 வயது 9 மாதம் 12 நாட்கள் ஆகிறது. இதுவரைக்கும் அவருக்கு திருமணம் ஆகவில்லை, கடுமையான தோஷ அமைப்பில் இருப்பதால். அதேபோல் ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறது. ராசிக்கு 7ஆம் இடத்தில் எந்தவித பாவகிரகம் இல்லை. 8ஆம் இடம் ராசிக்கு 8ஆம் இடத்தில் சனியினுடைய 3ஆம் பார்வை ராசிக்கு 8ஆம் இடத்திற்கு விழுகிறது. இதுபோல எல்லாம் கிரக நிலை இருந்தால் அவருக்கு திருமணம் குறைந்தது 34 வயது நடக்கிறது. 35 வயதில் தான் இவருக்கு திருமணம் நடக்கும். 11ஆம் பாவகாதிபதி அதிக ஸ்தான பலத்தோடு அமர்ந்துள்ளார். 7ஆம் பாவகம் அதிகமாக பாதிக்கப்பட்டு இருக்கிறது. அதனால் அவருக்கு பொறுமையாக தான் திருமணம் நடக்கும். அதேபோல் 5ஆம் இடம் லக்கணத்துக்கு 5ஆம் இடம் எந்த விதமான பாவ தொடர்பும் இல்லை. 5ஆம் அதிபதி 7இல் சேர்ந்து ராகு கேது கூட அமைப்பில் இருந்தார். ராசிக்கு 5ஆம் இடத்தில் ராகு அமர்ந்திருக்கிறது. அது ஒரு தவறான ஒரு விஷயமாகும். அடுத்தது இவர் எப்பொழுது வீடு கட்டுவார் என்பதை பற்றி பார்ப்போம். இவருக்கு பிறக்கும் பொழுது கேது தசையில் பிறந்துள்ளார். 2 வருடம் 10 மாதம் 20 நாட்கள் ஆகும். அதன் பிறகு சுக்கிர தசை 20 ஆண்டு காலம். அதன் பிறகு சூரிய தசை ஒரு 6 ஆண்டு காலம். இப்பொழுது சந்திர தசை 10 ஆண்டு காலம். 39 வயது வரைக்கும் இவருக்கு சந்திர தசை தான் நடந்து கொண்டிருக்கிறது. சந்திர தசையில் குரு புத்தி முடிஞ்சு சனி புத்தி இப்பொழுது நடந்து கொண்டிருக்கிறது. சந்திர தசை சனி புத்தி இவருக்கு சஷ்டாஷ்டக தசா புத்தி. இது சரியில்லாத அமைப்பு. சந்திரன் அமாவாசையை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. 9ஆம் இடத்தில் அமர்ந்து பாக்கியத்தை தடுத்து கொண்டிருக்கிறார். இந்த சந்திர தசை சனி புத்தியில் இவர் வீடு கட்ட ஆரம்பித்திருக்கிறார். இவர் எதனுடைய அடிப்படையில் வீடு கட்டுகிறார் என்றால், சனி 1, 2, 3 4ஆம் இடத்தை தொடர்பு கொள்கிறது. இந்த குருனுடைய 5ஆம் பார்வை சனிக்கு தொடர்பு கொண்டு 4ஆம் அதிபதி 4ஆம் இடத்தை தொடர்பு கொண்டு 4ஆம் அதிபதியினுடைய தொடர்பை பெற்ற சனி இவருக்கு வீடு கட்டுகின்ற அமைப்பை கொடுக்கிறது. சந்திர தசை சனி புத்தி சஷ்டாஷ்டக தசா புத்தி ஆட்சி பெற்று குருவினுடைய பார்வை சுபத்துவம் பெற்று இருப்பதால் அவருக்கு ஓரளவுக்கு தீமையை தடுத்து அந்த வீடு கட்டக்கூடிய அமைப்பை அவருக்கு கொடுக்கிறது. இதுபோல் 4ஆம் அதிபதி சுக்கிரன் இவர்களுடைய தொடர்பை பெறும்பொழுது ஒருவர் வீடு கட்ட ஆரம்பிப்பார். இதுவே இவருடைய ஜாதகத்தினுடைய கிரக நிலையாகும். மற்றொரு வீடியோ பதிவில் வேறொரு தகவலுடன் பார்ப்போம். என்னுடைய தொடர்பு எண் 9994034255 என்ற எண்ணை தொடர்பு கொண்டு ஜோதிட சந்தேகங்கள் மற்றும் ஜோதிட பலன்கள் தெரிந்து கொள்ளலாம். எல்லோருக்கும் வணக்கம். மற்றொரு வீடியோ பதிவில் பார்ப்போம்.